கானா அப்படின்ற ஊர்ல ஒரு பெரிய திருமணம் நடந்துச்சு. அந்த திருமணத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் மேளம் வாசிச்சாங்க, இன்னொரு பக்கம் எல்லாரும் மேளத்துக்கு ஏத்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் ஒரே சந்தோஷமா நிறைஞ்சு இருந்தது. மாப்பிள்ளையும் பொண்ணும் திருமணத்துக்கு ஏத்த மாதிரி விலையுயர்ந்த ஆடைகளை அணிஞ்சு இருந்தாங்க. திருமண வீட்டுக்காரங்க இயேசுவையும் அவரோட தாய் மரியாவையும் இந்த திருமணத்துக்கு அழைச்சிருந்தாங்க. இயேசுவும் அவரோட தாய் மரியாவும் இந்த கல்யாணத்துக்கு வந்து மணமக்களை ஆசிர்வதிச்சாங்க. திருமண விருந்து தொடங்கின கொஞ்ச நேரத்துல திருமண விருந்துக்காக ஏற்பாடு செஞ்சிருந்த திராட்சை ரசம் தீந்து போச்சு. எல்லா ஜாடியிலையும் ரசம் சுத்தமா இல்ல. இது அந்த திருமண விருந்துல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ அன்னை மரியா கிட்ட ரசம் தீர்ந்து போனதை பத்தி திருமண வீட்டுக்காரங்க சொன்னாங்க. மரியாவும் இயேசு கிட்ட போய், மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு இயேசு, நாம என்னம்மா பண்ண முடியும், என்னோட நேரம் இன்னும் வரலையே அப்படின்னு சொன்னாரு. மரியா அங்க இருந்தவங்களை பார்த்து, இயேசு உங்களுக்கு சொல்றதையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவும் அம்மா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாரு. யூத சடங்குக்கு தேவையான 6 கல்சாடி அங்க இருந்தது. அது முழுசும் தண்ணி நிரப்புங்கன்னு இயேசு சொன்னாரு. அவங்களும் தண்ணிய நிரப்புனாங்க. அதுக்கப்புறம் இயேசு கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணி தன்னோட வல்லமையால அந்த சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமா மாத்தினாரு. இப்போ இந்த ரசத்தை நீங்க பரிமாறுங்கன்னு சொன்னாரு. அந்த ரசத்தை பந்தி மேற்பார்வையாளருக்கு குடிக்க கொடுத்தாங்க. அவரு குடிச்சு பார்த்துட்டு, அடடா, இந்த ரசம் ரொம்ப அற்புதமா இருக்கே, இதத்தான் முதல்ல பரிமாறி இருக்கணும், இதைய இவ்வளவு நேரம் பரிமாறாம வச்சிருந்தீங்கன்னு கேட்டாரு. பிறகு திருமண விருந்து பழையபடி களை கட்டுச்சு. எல்லாரும் சந்தோஷமா திருமண விருந்துல கலந்துக்கிட்டாங்க. திருமண வீட்டார் இயேசுவுக்கும் மரியாவுக்கும் ரொம்ப நன்றி சொன்னாங்க. இயேசு செய்த முதல் புதுமையே இதுதான்.